சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்கிற குமரகிரி ஏரியை பற்றின ஒரு சின்ன விளாக் தாங்க இது. புதுசாக ரெனோவேட் பண்ணி என்ட்ரி ஃபீ பார்க்கிங் ஃபீலாம் வாங்குகிறாங்க. நாம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன உடனே கண்ணில் படுறது புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்கிற படகு சவாரி தாங்க. சேலம் டவுனுக்குள்ளே முதல் முறையாக ஒரு படகு சவாரின்னு நினைக்கிறேன். ரேட் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தி. 100 ரூபாய் ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருவாங்க. பயம் இல்லாமல் போய் சின்ன சின்ன தீவில் இருக்கிற பறவைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் அதிகபட்சமாக 10 நிமிஷம் தாங்க சவாரி. அதுக்குள்ளே 45 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஏரியை சுற்றிட்டு வந்து விட்டுருவாங்க. குழந்தைங்க விளையாடவே சின்னதாக ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அப்புறமா சில ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கூட இருக்குது பெரியவங்களுக்காக. பார்த்தீங்களா, ஸ்லைடு இருக்குது, ஸ்விங் இருக்குது, மினி ட்ராம்புலின் வச்சுருக்காங்க. மக்கள் கூட்டம் எல்லாம் ப்ளே ஏரியா வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் வந்தால் கொக்கு, நாரை, நீர்க்காகம் மாதிரியான பறவைகளையும் குமரகிரி மலை, நாமமலை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வாக்கிங் போகலாங்க. சுமாராக 2 கிலோமீட்டர் வரும் சுற்றி வர. ஒரு சில இடங்கள் கட்டி முடிக்காமல் பாதியிலே இருக்குது. ஏரியோட அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணுங்க. ஒரு பக்கம் தான் வேலி போட்டிருக்காங்க, மறுபக்கம் பெரிய சாக்கடை இருக்குங்க, வேலி போடாமல் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் சூப்பரான ஸ்பாட்னு சொல்லலாங்க. சாயங்காலம் ஆனால் கலர் லைட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்கும் பார்க் ஏரியா. நிறைய கடைங்க வேறு இருக்குங்க. ஐஸ்கிரீம், ஜூஸ் ஷாப்பு, ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி கடைங்களும் அங்கே இருக்குது. இதில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிஜேவும் அப்புறம் லேசர் லைட்ஸாக போட்டு ஈவினிங் ஒரு ஹாப்பினிங் பிளேஸாக இருக்கும். மனமா கேக்குறிய நீ இருக்கிறிய உலகத்தையா சும்மா நடக்கிறிய கவலைக்கட்டாயா நீ இருக்கிறிய உலகத்தையா சும்மா நடக்கிறிய கவலைக்கட்டாயா. எல்லாம் தோராயமாக 6 மணியோட முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பார்க் ஓப்பனில் தான் இருக்கும். லைட்ஸ் இருக்கும். நீங்கள் சுற்றி வாக்கிங் போயிட்டு வரலாம். பீஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. என்ன தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி நல்ல ஃபெசிலிட்டி பண்ணாலும் மக்கள் நாம் தான் வந்து அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பாட்டிலோ இல்லை அசுத்தம் பண்ணாமல் இருந்து இன்னும் இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும். குப்பைகளை குப்பை தொட்டியில் போட்டாவே நல்லா இருக்குங்க. எல்லா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுவாங்க. டாய் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் அதில் போகலாம். 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.